வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 மாத காலம் அவகாசம் வழங்கினார் இலங்கை அரசு அதிபர். ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். பாடசாலை ஆரம்பம். கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் எரிவாயு விலை. ஓய்வூதியம் தொடர்பில் ரணில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கையை பணத்தால் பிடித்துள்ள அதானி நிறுவனம். 8 மணி நேர ஆபத்தான சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹரின் பெர்னாண்டோ. நாட்டை இவ்வளவு காலம் மூடுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை. சரத் வீரசேகர போன்ற முட்டாள்தனமான அமைச்சர்களால் நாட்டுக்கு ஏற்பட்ட நிலை. தேரர் கடும் தாக்கு. இனி விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியலமைப்பு சட்டவாக்க சபைக்கு இலங்கை அரசு அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ மேலும் 3 மாத காலத்தை வழங்கியுள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இதை நிறைவு செய்யுமாறு குறித்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டவாக்க சபைக்கு முன்னர் அரசு அதிபர் அறிவித்திருந்தார். எனினும் அந்த பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்பதால் மேலும் 3 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டவாக்க சபை கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் வாரத்தில் சில முறை கூடி இந்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படும் யோசனைகள் ஆராய்ந்து வருகிறது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிரை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான 8 மணித்தியால சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இருதய கோளாறு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஹரினுக்கு நேற்றைய தினம் மிகவும் பாரதூரமான சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த சத்திர சிகிச்சையானது மிகவும் ஆபத்தானது, உயிரை சவாலுக்கு உட்படுத்தக்கூடியது என ஹரின் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தமக்கு மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்தது எனவும் பிரார்த்தனை செய்த அன்பை வெளிப்படுத்திய அனைவருக்கும் நன்றி எனவும் ஹரின் பெர்னாண்டோ தன்னுடைய அதிகாரப்பூர்வ முகநூலில் பதிவிட்டுள்ளார். அவருடைய ஊடக பிரிவினால் இந்த பதிவு இடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் ஹரினுக்கு ஆபத்தான இருதய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எதிர்கால சிறுவர்களுக்காக இந்த மாதம் முதல் முறையாக பாடசாலைகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் மகிழ்ச்சியானது பெற்றோர்கள் மற்றும் நாட்டின் மகிழ்ச்சியாகும் என்றும் அந்த மகத்தான முயற்சியை அவர்களுக்கு எடுக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தேசிய சிறுவர் தின விழாவில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு உலக சிறுவர் தினத்தை காலை தேசிய தொலைக்காட்சி தலைமையகத்தில் சிறுவர் முதலில் என்ற தலைப்பில் நடைபெற்றது. கோவிட் தொற்று நோய் காரணமாக குறைந்த எண்ணிக்கையிலான சிறுவர்கள் மட்டுமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த சிறுவர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் சிறுவர்களின் திறமை மதிப்பீடு திட்டங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவது உட்பட பல செயற்பாடுகள் நடைபெற்றன. கொரோனா தொற்றை அடுத்து ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் போது பொறுப்புடன் செயல்பட்ட மக்களுக்கு ராணுவ தளபதியும் கோவிட் ஒழிப்பு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா நன்றி தெரிவித்துள்ளார். மக்களின் நடமாட்டத்தின் மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக கொரோனா நிலைமையை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டுவர முடிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு தற்போது திறக்கப்பட்டாலும் உத்தியோகபூர்வ அல்லது அவசர விடயங்களை தவிர வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் நாடு திறக்கப்பட்ட பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களை செயல்படுத்துவதை சுகாதாரத்துறை கண்காணித்து வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்கள் தொடரப்பட வேண்டுமா அல்லது தளர்த்தப்பட வேண்டுமா என்பது குறித்து இன்னும் 2 வாரங்களில் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை ஒரு வார காலத்துக்கு மூடுமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் 5 வாரங்களுக்கு நாட்டை மூடியதாக அரசு தாதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய இதனை தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாடு இவ்வளவு காலம் மூடப்படும் என்று தங்களுடைய தொழிற்சங்கம் எதிர்பார்க்கவில்லை. நாட்டை இவ்வாறு நீண்ட காலமாக மூடுவது பொருளாதாரம் வீழ்ச்சியடைய வழிவகுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் வீழ்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாட்டை மீண்டும் திறக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் சரியானதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதார நிபுணர்களின் பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் பதிலளிக்க தவறியதால் அடுத்த சில நாட்களில் வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்றுக்கு முன்பே இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள நிலையில் தற்போது ஓய்வூதியம் வழங்கக்கூட அரசாங்கத்திடம் பணமில்லை என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசின் பொருளாதார திட்டங்கள் கைவிடப்பட்டமையே தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம். மாறாக முன்னைய அரசு 2019 தன்னுடைய பொருளாதார கொள்கையை மாற்றியதைத் தொடர்ந்தே பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பமானது. ஏனைய நாடுகளில் கோவிட்-19 உருவான பிரச்சினைகள் மாத்திரம் காணப்படுகிறது. ஆனால் இலங்கையில் கொரோனாவாலும் அரசாங்கத்தாலும் ஏற்பட்ட பிரச்சினைகள் மாத்திரமே காணப்படுவதாக ரணில் தெரிவித்துள்ளார். நாட்டை பொறுத்தவரையில் நேபாளத்தை விட இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மீண்டும் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையை 1200 ரூபாவினால் உயர்த்த வேண்டும் என லிட்டோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் லிட்டோ நிறுவனத்தின் பணியாளர்கள் அடங்கிய குறித்த ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரு மெட்ரிக் டன் எரிவாயு விலை சர்வதேச சந்தையில் 800 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளது. மேலும் 12.5 கிலோகிராம் நிறைவுடைய சமையல் எரிவாயுவின் கிரயம் 2021 ரூபாவாகும். இலங்கையில் தற்போது 1493 ரூபாய்க்கே 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அத்தோடு காப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட ஏனைய அத்தியாவசிய சேவை கப்பலுக்கான கட்டணங்களுக்காக 700 ரூபாய் செலவாகிறது. 2800 ரூபாய்க்கே லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட வேண்டும் என லிட்ரோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்காமல் இருந்ததால் லிட்ரோ நிறுவனத்துக்கு 10,500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழவுள்ள கிளப்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அந்த பிரதேசங்களில் கொந்தளிப்பாகவும் காணப்படும். மோசடிக்காரர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியுள்ள இலங்கை அரசாங்கம் உண்மையை அம்பலப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை சட்டத்தை மீறி அடக்குவதாக தேரர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சரத் வீரசேகர போன்ற முட்டாள்தனமான அமைச்சர்களின் செயற்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் காரணமாக ஜிஎஸ்பி பிளஸ் பரிசளிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலை இன்று ஏற்பட்டுள்ளதாக உளப்பெணை சுமங்கல தேரர் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சரத் வீரசேகர போன்ற முட்டாள் அமைச்சர்களை கொண்டு ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களை அச்சுறுத்துகின்றனர். இந்த நாட்டின் சட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என சரத் வீரசேகர குறிப்பிடுகின்றார். இந்த நாட்டில் உள்ள சட்டங்கள் இந்த நாட்டை நிர்வகிக்க போதாதா? இவர்களுக்கு எதிரான மக்களின் ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்புகளை அடக்குவதற்கு புதிய சட்டத்தை இவர்கள் வேண்டுமென்கின்றனர். இந்த நாட்டில் ராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். சீனி மோசடி, வெள்ளைப்பூண்டு மோசடி, மாஃபியாக்களுக்கு எதிராக இவர்கள் எடுத்த சட்ட நடவடிக்கைகள் தான் என்ன? மாஃபியாக்களின் அருகில் சென்று மண்டியிட்டு ஊடக நிறுவனங்களுக்குள் ஒளிந்து கொண்டு கீழ்த்தரமான ஊடக பிரச்சாரத்தை எதிர்பார்க்கின்றனர். இவர்கள் மாஃபியாக்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்கள். இந்த விடயங்களை அம்பலப்படுத்தும் ஊடகவியலாளர்களை இன்று விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை வெளியிட்டால் சட்டத்தை மீறி இவர்கள் அடக்குகின்றார்கள். ஜிஎஸ்பி பிளஸ் பரிசளிக்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் சரத் வீரசேகர போன்ற முட்டாள் அமைச்சர்களின் செயற்பாடுகள் மேலும் பாதிப்பினை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
தனது பாடல் மூலம் இந்திய மக்களை இலங்கை பாடகி யோகானை பிடித்துக் கொள்ள இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையை பணத்தால் பிடித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் கௌரவத்தை உலகிற்கு எடுத்துச் சென்ற பாடகி யோகானியின் ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் இடம்பெற்றது. அங்கு ஒரு பெரிய கூட்டம் நிறைந்திருந்தது. இதன் மூலம் அந்த பாடகியை இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய மக்களை யோகானி பிடித்துக் கொள்ள இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையை பணத்தால் பிடித்துள்ளது. முன்னதாக கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கும் திட்டம் இருந்தது. தொழிற்சங்கம் மற்றும் பலரின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. ஆனால் மேற்கு முனையம் அதானிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு பகுதி சீனாவுக்கு வழங்கப்படுகிறது. அதானி நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் செயற்பாட்டையே செய்கிறது. இந்திய அதானி நிறுவனம் தன்னுடைய துறைமுகங்கள் மூலம் மறு ஏற்றுமதியை செய்யவே முற்படுகிறது. பொருட்களை இறக்குமதி செய்து மற்றொரு நாட்டுக்கு மறு ஏற்றுமதி செய்கிறது. இதனால் பாரிய இலாபங்கள் அடைந்து வருகிறது. அதனைத்தான் இந்திய அரசாங்கமும் செய்கிறது. கொழும்பு துறைமுகம் இந்த நாட்டில் ஒரு மலர் தோட்டம் போன்றது. கொழும்பு துறைமுகம் ஒரு முக்கிய வருவாய் ஆதாரமாகும். அங்கு புதிய வருவாயை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் மூலோபாய பண்டமாற்று துறைமுகமே கொழும்பு துறைமுகமாகும். அம்பாந்தோட்டை துறைமுகம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம். அதன் மூலம் லாபங்களை குறிப்பாக அடைய முடியாது. எனவே அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சரிவில் இருந்து மீட்பதற்காகவே அது நல்லாட்சியில் குத்தகைக்கு விடப்பட்டது. அம்பாந்தோட்டை துறைமுகம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. கொழும்பு துறைமுகத்துக்கு ஒரு முழுமையான வருமான ஆதாரம் உண்டு. ஆகவே இன்று துறைமுகங்களை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வழங்கி துறைமுகங்களிலிருந்து கிடைக்கின்ற லாபங்களை இல்லாமாக்கும் செயற்பாடுகளை இன்றைய இலங்கை அரசாங்கம் செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார்.